கடலூர் சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் டேங்கர் வெடித்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. 6 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கரில் இருந்த ரசாயன கழிவுநீர் வீடுகளில் புகுந்ததால் மக்களுக்கு வாந்தி, மயக்கம், கண்ணெரிச்சல் உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட அனைவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவத்தால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் கடலூர் சிதம்பரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். வெடிச்சதுனால பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பு, ரொம்ப ஒன்றும் மயக்கம், வெளியில வர முடியாது. எல்லாம் பெட்ல எத்தனை பேருக்கு சார், எல்லாமே ஒரு 30-40 பேருக்கு பெட்ல இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ல. வீடு பூரா நிறவி ஜாமான் ஜட்டெல்லாம் உடஞ்சி எல்லாமே அப்படி வந்து பாருங்களேன். வீட்டு உள்ள ரொம்ப காலை வைக்க முடியல, தண்ணி அந்த அளவுக்கு. மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நாங்க வெளியில வந்தோம். அவ்வளோ டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சு. குழந்தைங்க எல்லாம் அலண்டு அடிச்சுக்கிட்டு வெளியில வந்ததால வெளில வந்து பார்த்தா ஹீட்டா தண்ணி வந்து வீடு ஃபுல்லா சுரண்டு அங்க 2-3 வீடுங்கெல்லாம் இடிஞ்சிடுச்சு. கம்பெனியே போய் இனிமே எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்து அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். கம்பெனி வந்து இருக்கிற காம்பன்சேஷன்லாம் செய்து கொடுக்கணும். கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து நஷ்டஈடு செய்து கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.